ஹாய், இப்போ மல்டிப்ளிகேஷனில் பேஸ் 10,000 பார்க்க போகிறோம். பேஸ் 10,000 அப்படின்னா இங்கே நம்ம இது 1 by 1 அப்படி எடுத்து எழுதிக்கிறோம். இது மல்டிப்ளிகேஷனு இப்படி 1 by 1 எடுத்து எழுதும்போது 10,000க்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். 10,000க்கு 1 கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே 10,000க்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48. ஓகேயா? நெக்ஸ்ட்டு இது இன்னொரு வழியாக கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். காம்ப்ளிமெண்ட்ஸ் எடுத்து காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னா இது மாதிரி ஆல் ஃப்ரம் 9 லாஸ்ட் ஃப்ரம் 10. இந்த லாஸ்ட்டில் மட்டும் 10 அப்ளை பண்ணிவிட்டு தென் மைனஸ் பண்ணணும். 10 - 9 1, 9 - 9 0, 9 - 9 0, 9 - 9 0. ஸோ ஜீரோஸ்க்கெல்லாம் வேல்யூ இல்லை அப்படிங்கிறதுனால நான் எடுக்கலை. அதே மாதிரி இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃபார்மில் எங்கேயும் அப்ளை பண்ணி நம்ம மைனஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தென் கிராஸ் வைஸ் மைனஸ் இந்த நம்பரோட இங்கே உள்ள நம்பரை மைனஸ் பண்ணிக்கணும். நம்ம அப்படி மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 9951 வரும். அதுக்கு அடுத்து இந்த 48ஓட இந்த 1 மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் வைஸ் மைனஸ்ஸு வெர்டிக்கலி மல்டிப்ளை பண்ணணும். வெர்டிக்கலி மல்டிப்ளை பண்ணால் 48 × 1 48 தான். நமக்கு இங்கே 4 டிஜிட்ஸ் இருந்ததுன்னா இங்கேயும் 4 டிஜிட்ஸ் வரணும். ஸோ நம்ம இன்ஃப்ரண்ட் ஆஃப் த 48 2 zeros ஆட் பண்ணிக்கணும். அது மட்டும் ரீசன் இல்லை, 10,000 பேஸில் 4 zeros இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு 4 டிஜிட்ஸில் ஆன்சர் வரணும். இதுதான். நெக்ஸ்ட்டு பேஸ் 1 lakh. 1 lakhனா இது 1 lakhக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பார்க்குறோம். 1 இங்கே 25. டிஃப்ரென்ஸு இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு 1 lakh வந்துடணும். இந்த நேராக ஸ்ட்ரைட் லைன் ஆட் பண்ணால் உங்களுக்கு 1 lakh வரணும். இப்போ கிராஸ் வைஸ் மைனஸுங்கிறது இப்படியும் பண்ணலாம், இல்லை இப்படி கூட பண்ணலாம், தப்பே இல்லை. இப்போ நம்ம இந்த சம்முக்கு மேலேருந்து பண்ணி காமிச்சோம். இப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். உங்களுக்கு இப்படி பண்ணுறது ஈஸி. ஆக்சுவலாக சிங்கிள் டிஜிட்டை மைனஸ் பண்ணுறது ஈஸி தானே, அதனால். அதுக்கப்புறம் 25 × 1 25 × 1 25 தான் வரும். நமக்கு 1 lakhக்கு 5 zeros இருக்குல்ல, அப்போ மல்டிப்ளையிங் ஆன்சர் 5 டிஜிட்ஸில் வரணும். ஸோ நம்ம 3 zeros எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.